வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் 5 மினிட் கிராஃப்டில் பண்ண எக் கேக்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரெட்டில் விரல வச்சுட்டு முட்டையோட மஞ்சக்கருவை எடுத்தால் ஈஸியாக எடுக்க வருது. அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக பிரெட்டை தொட்டுட்டு எடுக்கும்போது மஞ்சக்கரு வரல. நெக்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ விரலில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு பிரெட்டை தொட்டால் கொஞ்சமாக பிரெட் விரலில் இருக்குது. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ அழகா எடுக்க வருது. இந்த ஹேக் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3 முட்டையோட மஞ்சக்கருவில் கொஞ்சமாக மாவு சேர்த்து கலந்ததுக்கு அப்புறம் பைப்பிங் பேக்கில் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஹாட் வாட்டரில் பிழிஞ்சா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுது. இதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். இதை பண்ணுறதுக்கு 3 முட்டையோட மஞ்சக்கருவு எடுத்திருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வருது. அவங்களுக்கு வந்த மாதிரி லிக்விடாக வரல, அதனால் இதை வேறு மாதிரி தான் ட்ரை பண்ணணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணியும் சேர்த்து கலந்து பாருங்கள். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், அழகாக வந்திருக்கு. பைப்பிங் பேக்கு பதிலாக பால் பாக்கெட் எடுத்திருக்கேன். அதில் இப்போ மாவை சேர்த்துடலாம். அதோட ஒரு சைடு எண்டில் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கணும். இப்போ பால் பாக்கெட்லேருந்து மாவை புழிஞ்சு ஊற்றிடலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், அப்போ தான் கரெக்டாக வரும். பாருங்கள், நூடுல்ஸ் அழகாக வந்திருக்கு. இந்த நூடுல்ஸை உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் ரெடி பண்ணி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இந்த ஹேக்கும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.